பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பாடல் பிறந்த கதை. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். இட்ஸ் டைம் ஃபார் மெலடி, இட்ஸ் டைம் ஃபார் ஹார்மனி, இட்ஸ் டைம் ஃபார் a super டூப்பரான ஸ்பெஷலான எபிசோட் ஆஃப் பாடல் பிறந்த கதை only on Peppers Television. சொல்றாங்க இது வந்து ஒரு மேன்ஸ் வேர்ல்டு இருக்கு. அந்த 2008ல வந்து ஒரு லேடி, ஆக்சுவலா ஒரு குட்டி கேர்ளே வந்தாங்க, who had something very very special. அவங்களோட வாய்ஸ்ல வந்து ஒரு கிரேஸ் இருந்தது, அவங்களோட வாய்ஸ்ல வந்து ஒரு மேஜிக், ஒரு ஸ்டைல், ஒரு பியூட்டி. சத்தியமா சொல்றேன், இந்த வாய்ஸ்ல வந்து ஒரு வித்தியாசமான சக்தியே இருக்கு. Listen to me my friends, with me my guest is very very special, absolutely beautiful, absolutely stunning. நெஞ்சுக்குள்ளே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், she is extremely special. With me is Shakti. Sri, வணக்கம், welcome. எப்படி இருக்கீங்க? I'm good. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அவ்வளோ இமோஷனல் பில்டப்க்கு அப்புறம் வந்தா introduce to the audience. Fantastic. First of all, congratulations. Thank you. உங்க வீட்டுக்கு நான் first time வந்திருக்கேன். Awards இருக்கு, rewards இருக்கு. The house is filled with compliments of your music. Congratulations. Thank you so much. 2008ல வந்தீங்க. ஒரு aspiring singer இருந்தது, ஒரு lot of hopes இருந்தது, ambitions இருந்தது, ஒரு பெரிய கனவே இருந்தது உங்களுக்கு. 2014 வந்து lots of the dreams வந்து fulfilled ஆயிருக்கு. Yes or no? Yes, கண்டிப்பா. We will start with your career. எப்படி வந்தீங்க, எங்கே போனீங்க, twist என்ன, turning points என்ன, we discuss all that. ஆனா until the first break came up with Mr. Vijay Antony. Yes. இந்த vibe வந்து எப்போ வந்தது, எப்படி வந்தது, and how special was your first recording? So இந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது கூட நான் வந்து I was making independent music. Friends கூட collaborate பண்ணி பாடலாம் பண்ணி I would put it up online. அந்த reality showல I met this friend called Kedar. அப்போ I made a song with him and we put it up online. Okay. அந்த பாடல வந்து விஜய் ஆண்டனி சார் கேட்டு தான் கூப்பிட்டாங்க. Then he got in touch with me. அப்போ கூட நாங்க I mean I never thought இல்ல இது மூலமா என்ன நடக்கும் அந்த மாதிரி யோசிக்கல. Just பண்ணீங்க, destiny இருந்தது, that is actually came to the ears of Mr. Vijay Antony. And we just put it up online. Vijay Antony sir got in touch with me and இந்த மாதிரி actually Vijay Antony sirக்கு முன்னாடி கூட இப்போ வந்து அவர் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். அவர் பேர் வந்து குரு பிரசாத் சுப்ரமணியம். He called me first. இந்த மாதிரி என்னோட இந்த பாடல கேட்டு he was doing music for a Kannada movie. ஆனா unfortunately அந்த இது never released. ஆனா குரு பிரசாத்காக நான் பாட போனோனே the recording was happening in AM Studios. அந்த ரெக்கார்டிங்காக நான் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப நர்வஸா, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக். ஆக்சுவலா ரொம்பவே நர்வஸா வெளியில உட்காந்து நான் பிராக்டிஸ் பண்ணி சத்தம் போட்டு பாடி அந்த லிரிக்ஸ்லாம் அதே மாதிரி நான் வெளில உட்காந்து பாடிட்டு இருக்கும்போது ரஹ்மான் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு இருந்தாரு வேற ஏதோ ரெக்கார்டிங்க்கு. அப்ப அவர் போயிட்டு இருக்கும்போது நான் பாடுறத கேட்டு அந்த ஸ்டுடியோ மேனேஜர் கிட்ட நம்பர் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுக்கப்புறம் அது மூலமா God is always up there. நிச்சயமா வந்து AR ரஹ்மான் சார் up there இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. செரண்டிபிட்டி, வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து கஜினி படத்துக்கு பேக்கிங் வோக்கல் சார் ஹிந்தில அப்போ நடந்துட்டு இருந்த ரெக்கார்டிங். ஸோ ஆக்சுவலி அப்போ குரு பிரசாத்துக்கு நான் பாட போயிருக்காடா, ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் a whole chain of இங்க போனீங்க. It's all so many things that just get together, click together ஒரு டைம்ல வந்து. Now we'll go to the singing. என்ன நிறைய பேர் சொல்வாங்க, சரி பேச்சு வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம், ஆனா சிங்கிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. So for Vijay Antony sir வந்து 2-3 ஃபேமஸான சாங் நீங்க பாடிருக்கீங்க. Right from the movie 4777, வேட்டைக்காரன், நான், all these வந்து என்ன feedback இருந்து we discuss all this, and if you can sing both these or 3 of these songs itself would be very very nice. Okay. அவருக்கு வந்து நான் first playback that got released was 4777. So I'll sing a few lines of that. I know what you're gonna say, don't just be this way. I live for the day, come on speed away. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே வாமா அருகிலே நீ காட்டு தீ போலே. I tell you one thing, மெடோனாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும், because I was thinking even better that அந்த ஸ்டைல் அந்த ஒரு accent அந்த ஒரு feel வந்து very very good. Thank you. Super fantastic. இது வந்து we are not new to hearing your style of singing. இது வந்து we are very used to it. We love this style. And next வந்து வேட்டைக்காரன் வந்தது, very rocking ஆன song, ரொம்ப வித்தியாசமான song, not your style of song actually. Yeah, no, வேட்டைக்காரன்ல வந்து அவர் 3 voices யூஸ் பண்ணிருக்காரு. It was Shobha Shekhar
and Charlotta Mani and me. அப்போ எல்லாரும் அந்த வாய்ஸும் மூணு மிக்ஸ்டா வாய்ஸ்ல இருக்கும். வந்து பெஸ்ட் வாய்ஸ் வந்து was I think சக்தி ஸ்ரீயோட வாய்ஸ் பெஸ்ட். ஓகே, அது வந்து ஒரு நல்ல குத்து சாங் இருந்தது, ஃபாஸ்ட் சாங் இருந்தது, நல்ல ஒரு டெம்போ இருந்தது. ஆமா, that's totally folk and அது வந்து எனக்கு அந்த மாதிரி ஜான்ரா பாடி பழக்கம் இல்ல. கரெக்ட். ஆனா it was a new experience and I have to say இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டுடியோ ரெக்கார்டிங் விஷயம் எல்லாம் வந்து மூவி மியூசிக் பாடி தான் எனக்கு தெரியும். அப்போ I was learning on the job. Okay, so you will sing that song and we'll see how well you learned on the job. சரியா? Okay. ஏன் உச்சி மண்டேல சுருங்குது, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது. That was Jennifer Lopez singing the Tamil folk. Very very good. Okay, ana unga life la vanda was fantastic first Thank of all. Ana unga life la vandu oru periya turning point, oru periya lift vandu was from the movie Naan. ஒரு solo song இருந்தது உங்க ஸ்டைல்ல மாக்காயலா வந்து was a fantastic song from Vijay Antony itself. அது song வந்து how big or how different was it for you and என்ன difference இருந்தது உங்க careerல? மாக்காயலா வந்து ஆக்சுவலா மாக்காயலா ஒரு ஃப்ரெண்டும் நானுமா பாடினோம். அவர் வந்து சென்னையில ஒரு ராக் பேண்டோட வோக்கலிஸ்ட் வேற. his name is Mark Thomas. So அது வந்து ரொம்பவே அந்த பாட்டும் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. But it was a really fun song to work with. ஏன்னா ரொம்ப பவர் பேக்ட், நிறைய ரொம்ப எனர்ஜியோட இருந்த ஒரு upbeat feel இருக்கு, ஒரு பாடியான ஒரு attitude இருக்கு இந்த entire song. So it was இப்ப கூட காலேஜஸ்ல எல்லாம் ஷோ பண்ணும்போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வரும், மாக்கேலா பாடுறீங்களா? So it's always nice to. இப்போ வந்து நான் உங்க வீட்ல வந்து டிமாண்ட் பண்றேன், ரிக்வெஸ்ட் பண்றேன், கெஞ்சு கேக்குறேன், you can sing the song, then we'll go for a small குட்டியான break. கண்டிப்பா. Makaela makaela kaya maua, Makaela, Makaela, kaya maua. Makaela, Makaela, kaya maua. Yala, yala, yala. But award வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தானே. Actually recently வந்து award வந்திருக்கு, நிறைய awards வந்திருக்கு. Does it make a difference to your life? இது வந்து award வந்திருக்கு, ஒரு கெத்து, ஒரு ஸ்டைல், ஒரு மார்க்கெட் ரேட்ல வந்து கொஞ்சம் இன்கிரிமென்ட் ஏதோ இருக்கா? கண்டிப்பா it feels nice. ஏன்னா So you charge more for every song now. அப்படியெல்லாம் கிடையாது. பட் நாம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுனா கண்டிப்பா it feels nice. சரி, உங்க வீட்ல வந்து I can't pan the cameras. தேனா நிறைய awards இருக்கு. Look all over the room, awards are there up to the ceiling also. அல்ல கேள்வி வந்து free go to the next songs and all. Tell me, இவ்ளோ awards வந்திருக்கு. Do you remember your first முதல் award? போய் சொல்லாதீங்க. No. I kind of remember. Oh, you do? Okay. என்னோட அம்மா வந்து நிறைய காம்படிஷன்லாம் கூட்டு போவாங்க சின்னதுல இருக்கும்போது. பெயிண்டிங் கான்டெஸ்ட், அப்புறம் போய்ட்ரி ரிசைட்டல், பாடுறதெல்லாம். அப்ப இதுல காமெடி என்னதுன்னு எனக்கு, அம்மா வந்து வீட்டுக்கு வெளியில யாராச்சும் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா வாங்க கூடாது சொன்னாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஏதாச்சும் தன்னா வாங்க, சேஃபா இருக்கணும் நீங்க. You don't know what the strangers are doing these days. எதுவுமே அக்செப்ட் பண்ண கூடாது, நோ சொல்லிட்டு வந்துடணும். முதல்ல பிரைஸ் கிடைச்சோன்னா ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டாங்க போய் வாங்குறதுக்கு. அவங்க பிரைஸ் கொடுத்தாங்க, நான் வாங்க மாட்டேன். ஸ்ட்ரேஞ்சரா இருக்கீங்க, அம்மா சொன்னாங்க டோன்ட். அம்மா சொன்னாங்க எதுவுமே வாங்க கூடாது. செல்ல பொண்ணு. வெரி குட். இதோட போட்டோ வேற இருக்கு, அதனால தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் என்னோட கையெல்லாம் முன்னாடி you don't want the award. நான் வாங்க மாட்டேன். எனக்கு ஆஸ்கார் மட்டும் வேணும். Oh very nice. Yes, this long time back, school days, starting daysல வந்து ரீசெண்டா வந்து அவார்ட் வந்திருக்கு for a fantastic ஆன song, most memorable ஆன song நெஞ்சுக்குள்ளே. Tell me, the journey of நெஞ்சுக்குள்ளே வந்து itself ஒரு பெரிய journey இருக்கு with Mr. A.R. Rahman sir. Song வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இந்த பார்ட் ரெக்கார்டிங் டைம்ல வந்து எப்படி இருந்தது? Did you ever think in the part வந்து will go all the way there? இது வந்து it's definitely a dream come true. It's beyond a dream come true actually. So ரெமான் சாருக்கு வந்து நான் 2008ல இருந்து பேக்கிங் வோக்கல்ஸ்லாம் பாடிட்டு வந்திருக்கேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வோக்கல்ஸ்லாம் பாடியிருக்கேன். அப்போ இந்த பாடல் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து ரொம்ப கோயின்சிடென்ட்லாம் நான் ஸ்டூடியோவில் இருந்தேன் அன்னைக்கு ஒரு ஒஃபிஷியல் ஒர்க் சம்மந்தமாக. அப்போ அங்கே இருக்கும்போது தான் சார் இருந்தார், இப்படி would you like to sing a song அப்படி கேட்டாரு. of course yeah sure அதுக்கெல்லாம் என்ன கேள்வியா இது? ஆமா, அதுக்கெல்லாம் எப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு வெயிட் பண்ணி இருந்த ஒரு இது. so I was like so happy. அப்போ என்கிட்ட டெமோ சிடி இருக்கா கேட்டாரு. அப்போ இருக்குன்னு. எப்போதுமே நான் வந்து
ரெடியா ஒரு Correct. 6 டெமோ சீரிஸ் You never know எப்போ தேவைப்படும் எங்கே தேவைப்படும் you never know. Correct. கண்டிப்பா அண்ட் டெமோ சீரிஸ் வந்து எல்லாமே என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் தான் போட்டிருந்தேன் லைக் நான் ஃப்ரெண்ட்ஸோட கொலாபரேட் பண்ணி பண்ணது Correct. நானாவே பண்ண பாடல் இது எல்லாமே அப்போ அவர் போய் கேட்டாரு அப்புறம் then he was like You're on. yeah and அப்போ he said you sound good நாரு அப்போ oh my god take me now Correct. so இதுக்கு வந்து he said he told me we'll give it a shot Yeah. எப்படி வரது பார்க்கலாம் அந்த மாதிரி and he said lyrics எழுதலாம் Yeah. அப்போ உள்ள போகும்போது மணிரத்னம் மாதிரியே ஒருத்தர் உட்காந்துருந்தாரு I was like What is going no, on? this couldn't be possible அப்புறம் நான் then I realized it is him in fact obviously it couldn't be You anybody rubbed your eyes. இது வந்து I'm not sleepwalking. அப்புறம் நான் வந்து லிரிக்ஸ் எழுதி எடுத்து அப்புறம் சார் வந்து இந்த பாட்டு பாடி அண்ட் ஐ மீன் அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை கேட்கும் போதே ஐ ஹேட் கோஸ் பம்ப்ஸ் லைக் நான் வந்து ரஹ்மான் சாரோட மிகப்பெரிய ஃபேன் Correct. அப்போ To ஃபர்ஸ்ட் hear டைம் your voice in his music and the one Yeah, the that fusion one is very very special. ஐ மீன் அவர் முதல்ல பாடி கேட்கும் போதே எனக்கு இட் வாஸ் Correct. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் ஹியரிங் ஒன் ஆஃப் ரஹ்மான் சார் சாங்ஸ் Live. வெளியில வராத Yeah, ஒரு yeah, பாடல் லைக் correct. ஃபர்ஸ்ட் டைம் அப்போ அது வந்து பயங்கரமான ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா Who இருந்தது sang better, A.R. Rahman or Shakti? of course Of course, நீங்க அப்படி சொல்றீங்க, but the full world admits you have sung this song with 100% justice. Please sing this song in a totally different style, ஒரு unplugged version ஆ பாடுங்க. நெஞ்சுக்குள்ள முடிஞ்சிருக்க எங்கே எத்தி செய்ய என் பொழப்பு விடிஞ்சிருக்கோ வெள்ள பார்வை வீசி விட்டீர் முன்னாடி இந்த தாங்காத மனசு தண்ணிப்பட்ட கண்ணாடி. Oh, you stopped? Oh, I went to a different world. It's fantastic, yeah? Thank you. Very, very magical. I think நீங்க வந்து just trailer காமிக்கிறேன். If you want to hear, we have to play the entire audio CD, yeah? Fantastic. Thank you. Very, very good. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங் இருக்கு. ஆனா இந்த சாங் தவிர relationship with Mr. A.R. Rahman வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. You sung a lot of songs for him as well. Yeah. Tell me, வேற என்ன songs and வேற என்ன experience and the memorable moments என்ன இருக்கு with the great A.R. Rahman? ஸோ இந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணும்போது கூட எனக்கு நம்ப முடியல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரெக்கார்டிங் பூத்ல இருக்கேன் சார் Correct. ரெக்கார்ட் பண்றாரு ஸோ Correct. இட் ஃபெல்ட் ஸோ குட் அண்ட் ஆல்கமிஸ்ட் சொல்லி ஒரு புக் இருக்கு Correct. If அதுல you வந்து desire something from your heart, நிச்சயமா ஒரு ஆசைப்பட்டு wish யூனிவர்ஸே பண்ணீங்கன்னா- கான்ஸ்பயர் பண்ணும் Correct. சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க when you're closest to your dreams is when your heart is filled with fear like நம்ம கனவு எவ்வளோ நெருங்குறோமோ அப்பதான் வந்து அவ்வளோ பயம் ஒரு இருக்கும் பயம் வரும். ஆனா அப்போ வந்து நம்மளே தட்டிண்டு பரவாயில்ல இது பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க so that was really the moment for me Now sitting with you வந்து கொஞ்சம் பயம் வருது பரவாயில்லை தானே I think you are my dream. Okay, oh my god அது வந்து கொஞ்சம் too much filmy ஆயிடுச்சு. Right. Correct. Think of the other songs. Tell me of the other songs. ஏன்னா other ஜப்தக் songs, ஜான் வந்து ஒரு ஆமா. ஹிந்தி சாங் பாடுனீங்க மரியான்ல வந்து ஃபேண்டாஸ்டிக் ஒரு சாங் இருக்கு. Sing so both this of was these. that was my first I mean Correct. that still is my first Bollywood song அது வந்து யஷ் சோப்ரா சாரோட படத்துக்கு வேண்டி அதுவும் it was a big deal ஏன்னா ஷாருக் கான் Katrina Kaif கட்ரீனா கேஃப் Correct. அது வந்து ஜாவேத் அலியோட பாடின duet and it was the title track for the movie तुमसे दो लफ्जों में तुमसे ये कहना था तुमसे ही मोहब्बत थी तुमसे ही मोहब्बत है तुमसे कहना है यूं रहना है जब तक है जान More to besides A.R. Rahman வந்து you worked with a lot of music directors Yes. and we cannot move without talking about Marian. அது வந்து ஒரு முக்கியமான படம் இருக்கு ஃபேண்டாஸ்டிக்கான சாங் இருந்தது one more big success உங்க லைஃப்ல tell me about Marian அந்த recording experience எப்படி இருந்தது it's an extremely beautiful song Yeah. and இந்த பாடல் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது the composing of the song was happening simultaneously கேபா இருந்தாரு ரஹ்மான் சார் இருந்தாரு நான் இருந்தேன் அப்புறம் குட்டி ரேவதி அங்க லிரிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் பரத் பாலா சார் இருந்தாரு அண்ட் இந்த பாடல் வந்து ரொம்பவே minimally orchestrated Correct. song. It's more உங்க voice வந்து is the soul of the song actually. And I don't know, it's the guitar is magical and every time Rahman sir manages to do something different and
he's a magician truly. Correct, no doubt. எல்லாமே No doubt. ரொம்பவே வித்தியாசமான ஒரு சவுண்ட் இந்த பாடலுக்கான பட் he's We're just talking woven so much his about magic. AR Rahman. இது வந்து ஒரு AR Rahman ஸ்பெஷலே ஆயிருக்கு. You will sing the song, then we'll go to the other music directors that you work with. Marian. Yes. எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சே கஞ்சி ஆறி போச்சே நெஞ்சி எறிவாயே நீயும் நானும் சேர்ந்தா நீயும் நானும் சேர்ந்தா வானம் கொண்டாடும் அந்த வானம் கொண்டாடும் நீயும் நானும் சேர்ந்தா வாழ்க்கை வரமாகும் இந்த வாழ்க்கை வரமாகும் எங்க போன ராசா சாயங்காலம் ஆச்சே Fantastic. அது வந்து ஒரு வாய்ஸ் இருந்தது of a girl walking on the beach without footwear. ஆஹா என்ன ஒரு வாய்ஸ் அதுக்காக. Fantastic. Absolutely brilliant. And now let's move on to another முக்கியமான ஒரு சாங் கையில வந்து நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு ராணி of music ஆனா ராஜா ராணில வந்து நீங்க நிச்சயமா ஒரு ராணியா இருந்தீங்க. 2-3 fantastic songs in that movie with Mr. G.V. Prakash. This is, I mean, completely different. I think G.V. Prakash has his own style of music altogether. Correct. Especially Raja Rani வந்து I think it was a big hit with the college crowd. Correct. ஆனா இந்த படத்துல பாடின பாடல் கூட unfortunately it was not in the movie. Correct. So அதுல வந்து ரெண்டு பாடல் ஒன்னு வந்து it was a solo called Angyade. இன்னொன்னு வந்து it was a duet with G.V. Prakash. So நீங்க வந்து என்ன பாட போறீங்க நீங்க? Which one will you sing, the solo? Because we don't have G.V. with us, so நீங்க வந்து solo பாடுறீங்களா? கண்டிப்பா. Okay, done. Angyade 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 Asna pulani putane Adi manadil andi putane Melahapu pola ennulla அழகா பூ பூக்க விட்டானே அஞ்ஞாடே 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 Fantastic, absolutely brilliant. I think I'm very lucky and I'm hearing you unplugged live and very fantastic experience. Superb. Well, இது வந்து நீங்க பேசுனீங்க about AR Rahman sir, Vijay Antony sir, G.V. Prakash. ஆனா இப்போ வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஃபேஸ். Young producers இருக்காங்க, young types of music வெளியில வருது, young music directors இருக்காங்க. Amongst this young lot வந்து who's your favorite? நீங்க யார் ஃபீல் பண்ணீங்க is going to go a very long distance? ஒரு ரெண்டு ஸ்பெஷலா இருக்கும் தானே? கண்டிப்பா நிறைய பேர் வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல இருக்கிறவங்க ஆர் ஸ்டெப்பிங் இன்டு மேக்கிங் மியூசிக் ஃபார் மூவிஸ். அதுல வந்து மூணு பேர் கண்டிப்பா இல்ல ரெண்டு தான் சொல்லலாம். I am very sorry, ரெண்டு தான் சொல்லலாம். இல்ல ரெண்டு தான் சொல்லலாம். முடியாது, மூணு பேர் சொல்லியே ஆகணும். சரி கேக்கலாம். ட்ரை. ஒன்னு வந்து சந்தோஷ் நாராயணன், அப்புறம் ஷான் ரோல்டன். அது போதும். So we have the two names. அப்புறம் பிரதீப் விஜய். Okay, we will accept that also. Pradeep Vijay, you are the lucky one on our show. Okay. So Sean Roddenக்கு வந்து already you sang a superb song. I மூடி பேசணும்ல. Sing that and then we'll go to the personal side. Only few minutes left, so quick. Okay. காதல் அற ஒண்ணு விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு காதல் அற ஒண்ணு விழுந்துச்சு தானா மனசுதான் செவந்துச்சு. Fantastic. Very good. Everybody please clap your hands. Everybody behind the camera. Very good. இந்த மாதிரி ஒரு சிங்கருக்கு வந்து we need a live audience to get the impact out. Thank you. Very good. Okay, now it's time for the last few minutes with you on the show. Okay. Tell me, as a singer வந்து background music நிறைய பாடுறீங்க in the studios, in this closed environment. ஆனா shows வந்து ஏகப்பட்ட shows பண்றீங்க right from outside of Chennai to outside of the country itself. So எங்கெங்க போயிருக்கீங்க நீங்க? Which is your favorite show memory? என்னோட most favorite live show memory
has to be performing in colleges. And You know the real pulse of the young people. Huh? and any day I would love to sing in colleges. ஏன்னா எல்லாருமே அவ்வளோ எனர்ஜி வந்து வேற எங்குமே பார்க்க முடியாது. எல்லாரும் Correct. அவ்வளோ அந்த எனர்ஜில இருந்து ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே will be on a boost and will be on a high. It brings out the best in you. And yeah, definitely. And ஒரு பாட்டு வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணி if to hear the crowd sing, that's just Even though they are not such good singers, the energy வந்து ரொம்ப முக்கியமா no, இருக்கு. they're fantastic. That you have to say man because you will be between the big audience. Okay, அது வந்து ஒரு விஷயம் இருக்கு. Futureல வந்து what is in store for you? அடுத்து வந்து என்ன ரிலீஸ் ஆக போகுது? உங்க கனவு வந்து என்ன இருக்கு? What's coming up from your side? இப்போ வந்து for the past 2 months I've been traveling and நிறைய concerts பண்ணிருந்தோம். ஒரு யூஎஸ்ல போனீங்க டாலர்ஸ்ல வந்து சம்பாதிக்கிறீங்க நீங்க. ஒரு யூஎஸ்ல ஒரு 12 city tour பண்ணிருந்தோம் சிங்கர் கார்த்திக்கும் நானுமா. அப்ப இப்போ வந்து I'm looking forward to doing some more recordings. ஏன்னா in the past 2 months it's been more of live singing and all that. So back to the close environment. Yes, I'm really looking forward to it. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. So I'm excited. Itching to go back and give your best. Yeah. Fantastic. Thank you so much Sakti. நீங்க வந்தீங்க அவ்ளோ honest-ஆ பேசுனீங்க அவ்ளோ sweet-ஆ பேசுனீங்க அவ்ளோ அழகா பாடுனீங்க. Thank you so much. And of all the people watching the show, உங்க fans, உங்க friends, all the people who love your singing, give them one quick message and then we'll say bye. Yes. So thank you Peppers TV for having me on the show today. To everybody out there, there is no substitute for hard work, and it's like the book Alchemist. If your heart desires something, the universe will conspire to bring it to you. நீங்க மனசு நிறைய நீங்க ஒரு கனவு கண்டீங்கன்னா யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு அதை கொண்டு வரும் அந்த மாதிரி. That's it. Fantastic. Thank you so much. நீங்க வந்தீங்க ரொம்ப நன்றி. I know you from quite some time. I know நீங்க வந்து every journey andinga. You're a very good girl. ரொம்ப hard working இருக்கீங்க. பயங்கரமான talent and the best thing about you வந்து நீங்க ரொம்ப humble இருக்கீங்க. Thank you so much. And that will take you a long way. Thank you so much. Thank you. அதே ஒரு நோட்ல வந்து my friends, thank you for watching a superபான episode of பாடல் பிறந்த கதை. My name is Rajiv and உங்க feedback வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. Please log on to facebook.com/pepperstars. How much you like Shakti Shri or singing our programs, and Shakti Shri, please say how much you like VJ Rajiv also. Okay. Thank you very much. Goodbye and stay tuned to Peppers Television. Suda Suda Unga Manadai Thoda.